குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். ஒரு டிஸ்கிளைமரை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நிஃப்டி ஒரு கேப் அப் 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிடுது. ஆனால் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுங்களா அந்த அளவுக்கு கிடச்சிருக்குமா உங்களுக்கு பெனிஃபிட் கேட்டால் கிடச்சிருக்காது. ஏன்னா நமக்கு ஐபி கிராஷ் ஆகிடுது. இந்தியா விக்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 20% கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கேப் அப் ஆனாலும் நமக்கு வந்து அந்த அளவு நமக்கு ப்ரீமியம் எடுத்து கொடுத்துருக்காது. நீங்கள் மார்க்கெட் ஃப்ரைடே பார்த்துருந்தீங்கன்னா அட்ட மணியில் கால் சைடு சரி புட் சைடு எரிக்கு எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்துருக்கும், ப்ரைஸ் வந்துருக்கும், எஃப்டிபி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 90க்கு வந்துடுது. கிட்டத்தட்ட 50% அவங்களுக்கு வந்து ஐவி கிராஷ் ஆகிடுது. பிகாஸ் இந்தியா விக்ஸ் கூல் ஆகிடுது. ஸோ இந்தியா விக்ஸ் 20க்கு கீழே இருந்தாலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ப்ரீமியம் பாயிண்ட். அடுத்து இன்னைக்கு என்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கேப் அப் அப்படின்னா என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் மட்டும் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு, செல்லிங் கேண்டில் இல்லை நடுவில் ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். செல்லிங் ப்ரெஷர். ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் அங்கேருந்து உங்களுக்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வரும். சப்போர்ட் வந்து நேத்தி டே ஐ, அது வந்து டைனமிக் லெவல் சொல்லுவாங்க. எப்பவுமே டெய்லி க்ளோஸ், டெய்லி ஐ அண்ட் டெய்லி லோ, டே லோ, இந்த மூணுத்தையும் மார்க் பண்ணிப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து டார்கெட்டை வச்சுருந்தா நமக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ட்ரேடு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் போகணும், பை சைடு போகக்கூடாதுன்னு நம்ம மைண்டில் டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால் கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே போனது பவுன்ஸ் ஆகி மேலே வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம ஷார்ட் சைடு போவோம். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஷார்ட் சைடு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இதான் டார்கெட்டு டே லோ, இன்னியும் லோ. பட் ஆனால் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வரல, எங்கேயே உங்களுக்கு திரும்பிடுது. அதனால ஒரு 10 பாயிண்ட்லேயே உங்களுக்கு ட்ரெயினிங் ஸ்டாப் லாஸ் விழிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன மார்க்கெட் திரும்பிட்டு ஒரு 10 பாயிண்ட்லேயே, ஏன்னா இந்த கேண்டில் பார்த்தோம் நம்ம வெளில வந்திருப்போம், ஒரு 10 பாயிண்ட் தான் வந்திருக்கும், அதுக்கு மேலே கிடச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து செல் ஆன் ரைஸ் கான்செப்டே இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே விழுன்னு பார்த்தா எடுத்துருப்போம். பட் நானும் எங்கே எடுத்தாலும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். இன்றைக்கி முழுக்க செல்லர்ஸ் டே, பையர்ஸ் டே கிடையாது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு, இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலேயும் போல் அதுக்கு கீழே பெருசாக வரல. ஸோ இந்த லெவலை உடச்சி கீழே வந்ததுன்னா நம்ம சைட் ஸ்ட்ராங்காக போயிருக்கலாம், ஆனால் வரல. பட் ஆனால் இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்து இந்த டைனமிக் லெவலை எடுத்துட்டு இங்கே ஒரு டபுள் பாட்டம் எடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடுது. இந்த டபுள் பாட்டத்தை ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு நல்ல ட்ரேட் எடுத்துருக்கலாம். டார்கெட் வந்து டேஐ, ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டில். இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 54 பாயிண்ட்டு. ஸோ இதான் டபுள் பாட்டம். ஸோ டார்கெட் 1:3. ஆனால் பட் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு தான். சில பேர் தைரியமாக போடுவாங்க, போட்டுருந்தாங்கன்னா அவங்க நல்லா ஜாக் பாட்டான். இந்த மார்க்கெட் வந்து திருப்பி அதே லெவலில் சப்போர்ட் எடுத்து டார்கெட் ரீச் ஆகிடுது. பட் நாம் வந்து செல் ஆன் ரைஸ் கான்செப்ட்லேயே இருந்ததுனால இந்த கால் சைடு வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிகிற வரையும் we can focus only on short side நம்ம பிளான் வச்சுருந்தோம். அதனால் கால் சைடு இல்லை. அதனால் மைண்டை ஓப்பனாக வச்சுருக்கிறது நல்லது. ஓரளவு எப்போ கேப்பை 250 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னும் போதே மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம கால் ஆப்ஷனையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த டபுள் பாட்டம் நம்ம கண்ணில் மாட்டிருக்கோம். நம்ம ஜஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லேயே மைண்ட்லேயே வச்சுருந்ததுனால நம்ம கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம். அது பெருசாக ரேட் கிடைக்கல. இதுதான் இன்றைக்கி நடந்தது. இப்போ நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஓவராலாக ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி 931 பாயிண்ட்ஸ் அண்ட் நிஃப்டி மிட் கேப் 2%, ஸ்மால் கேப் 2%. அப்புறம் கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.7. சில்வர் சேவ் பண்ணி வச்சுருந்தா எங்கன்னு தெரியல, நான் பார்த்து வைக்கிறேன். இப்போ யூஎஸ் க்ரூட் ஆயில் நேற்றுக்கு வந்து 116 போச்சு. இப்போ திருப்பி கூலாகி 88 வந்து நிற்குது. அது வெரி ஹாப்பி. பட் பிலோ 17 தான் வி ஆர் சேஃப்.
ஸோ இப்போ ஒய் வந்து நாளைக்கு பார்க்க முடியாது. ஏன்னா நாளைக்கு தான் புது எக்ஸ்பீரியனால ஓஏல பெருசாக பில்டப் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இப்போ சேர்த்துக்கு இன்றைக்கி ஓஏ நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஆஸ் யூஷுவல் எஃப்ஐ டேட்டா என்ன எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அது எதாவது நமக்கு தெரியுதா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் அவங்க கண்டினியூஸாக செல் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. டெய்லி 6000 5000. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செல் தான். மார்ச் மாதம் ஃபுல்லாக செல் தான். அவங்களோட பார்ட்டிசிபெண்ட் வைஸ் வந்து ஓகே, அது இன்னைக்கு புல்லிஷாக இருக்குது. நேற்றுக்கு லாங் ஷார்ட் ரேஷியோ அதே ரேஞ்ச் 12.35 தான் இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இல்லை. அடுத்தது வந்து நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஒய்யை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு மார்னிங் எப்படி பில்டப் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஆசிடிஸ் இப்போ இருக்கிறபடி பார்க்கும்போது இப்போ என்ன பொறுத்தவரையும் 24,330 இந்த வீக்லி சப்போர்ட் தாண்டி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா we can go for கால் ஆப்ஷன் போயிட்டு ஒரு கண்டிப்பாக 24,600 ஐ மீன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 300 பாயிண்ட் போகிறதுக்கு வேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா. இல்லை சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் செல்லான் ப்ரைஸ் கான்செப்ட் பண்ணி டே லோ டார்கெட் எடுத்துக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸ் இதில் சஸ்டெயின் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டில் நம்ம ஒரு கால் சைட் போகலாம். ஸோ இதுதான் நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லெவல்ஸை மாற்றிடுவோம். டே ஐ, டே க்ளோஸ், ஸ்ட்ரென்த்தும் டே க்ளோஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. டே லோ. ஸோ இது ரொம்ப குட்டி ரேஞ்சில் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ நாளையை பொறுத்த வரையும் இந்த 24,330 தாண்டி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா we can go for கால் சைட். டார்கெட் வந்து 24,600 300 பாயிண்ட் டேலி போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகியோ இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேயே ஓப்பன் ஆகி ஒரு பிரேக் அவுட் நடக்கணும்னா we can go for ஷார்ட் சைட் அண்ட் டார்கெட் வந்து டே லோ, லோ. இதான் நாளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கிடச்சிருக்குது. மற்றபடி வேறு ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் படி ஏதாவது நியூஸ் கிடச்சிதுன்னா ஃபண்டமெண்டல் நியூஸ்னால் டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது. யூ ஹவ் டு ஒபே ஃபண்டமெண்டல் நியூஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.